வணக்கம். டெல்லியில் விவசாயிகளின் பேச்சுவார்த்தை தோல்வி, சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு, ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே தொடரும் மோதல், களை கட்டியிருக்கும் சீனா புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்தி தொகுப்புகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். யுபிஐ சேவை மூலம் எல்லை தாண்டிய உறவு வலுப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் மொரீஷியஸ் நாடுகளில் யுபிஐ சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நட்பு நாடுகளுக்கு இன்றைய நாள் முக்கியமானது என்றும், யுபிஐ சேவை அறிமுகத்தால் எல்லை தாண்டிய நிதி பரிவர்த்தனை மட்டுமின்றி எல்லை தாண்டிய உறவும் வலுப்படும் என்று கூறினார். வரலாற்று உறவுகளை நவீன டிஜிட்டல் முறையில் இணைக்கிறோம் என குறிப்பிட்ட பிரதமர், இது நமது மக்களின் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்புக்கு சான்று எனவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய மொரீஷியஸ் பிரதமர் ஜெகநாத், யுபிஐ சேவை தொடக்கத்தால் இந்தியா மொரீஷியஸ் இடையேயான உறவு புதிய பரிமாணத்தை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தியுள்ளதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மத்திய அமைச்சர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இன்று திட்டமிட்டபடி டெல்லியை நோக்கி பேரணி மற்றும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதனால் தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்குவது தொடர்பாக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்துள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி டெல்லி நோக்கி பேரணி நடத்தப்படும் என்றும் அண்மையில் அறிவித்தனர். இந்நிலையில் சண்டிகரில் நேற்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா, நித்யானந்த் ராய், பியூஷ் கோயல் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏதும் எட்டப்படவில்லை. மத்திய அரசு தங்களுக்கு எந்த உத்தரவாதமும் அளிக்கவில்லை என்றும், அதனால் டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முடிவு செய்துள்ளதாகவும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சர்வன் சிங் பாந்தர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மத்திய அரசு விரும்புவதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் நாடு முழுவதும் 200 விவசாய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பஞ்சாப் மாநிலம் சங்ரூரில் இருந்து ஹரியானா வழியாக 2500 டிராக்டர்களுடன் டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முடிவு செய்துள்ளனர். விவசாயிகள் டெல்லிக்குள் நுழையாதபடி ஹரியானா, உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநில எல்லைகளில் காவல்துறை தடுப்பு வேலிகளை அமைத்துள்ளது. பல்வேறு நகரங்களில் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. டெல்லி எல்லையில் ஏராளமான காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாசி மாத மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது. மலையாள மாதத்தின் கும்ப மற்றும் தமிழ் மாதத்தின் மாசி மாதாந்திர பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலை தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி முரளி நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றுகிறார். வரும் 18ஆம் தேதி வரை 5 நாட்கள் வழக்கமான பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்யலாம் எனவும் முன்பதிவு செய்வதற்கான இணையதள முகவரியையும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜனவரி 20ஆம் தேதி நடை சாத்தப்பட்ட நிலையில் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் கட்டுமான நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் கடந்த 9ஆம் தேதி பிரபல கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலம் கொண்டுவரப்பட்ட 280 கோடி ரூபாயை மதுபான தொழில் மற்றும் ரியல் எஸ்டேட் பணிகளுக்கு பயன்படுத்தியது தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதில் நீலகண்டன் என்பவர் வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ய மூளையாக செயல்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையில் பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள், கணக்கில் வராத அசையும் அசையா சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் ஆளுநர் RN ரவி தனது தொடக்க உரையை அவையில் வாசிக்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க தலைமைச் செயலகம் வந்த ஆளுநர் RN ரவிக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் ஆளுநருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பின்னர் அவையில் தனது உரையை தமிழில் தொடங்கிய ஆளுநர் RN ரவி
பிணியின்மை செல்வம் விளை இன்பம் ஏமம் அணு இன்ப நாட்டிவ் வைந்து என்ற திருக்குறளை கூறினார். இதனைத் தொடர்ந்து அவையில் பேசிய ஆளுநர் RN ரவி அவையின் தொடக்க மற்றும் முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் அதனை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். அதேபோன்று ஆளுநர் உரையில் பல உண்மைக்கு மாறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஆளுநர் ரவி தனது உரையை 2 நிமிடங்களில் முடித்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் வாசிக்க வேண்டிய உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். அப்போது அவையில் அமர்ந்திருந்த ஆளுநர் ரவி முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்படும் முன்பு அவையிலிருந்து வெளியேறினார். சட்டப்பேரவையில் விதிமுறையை மீறவில்லை என சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் RN ரவி புறக்கணித்த உரையை சபாநாயகர் அப்பாவு அவையில் வாசித்தார். இதனைத் தொடர்ந்து அவையில் பேசிய சபாநாயகர் அப்பாவு பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு பிரதமரின் நிவாரண நிதியில் 50,000 கோடி ரூபாயை ஆளுநர் பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை மரபுகளை மீறி ஆளுநர் தனது சொந்த கருத்தை உரையில் கூறுவது சரியல்ல என தெரிவித்தார். தேசிய கீத விவகாரம் தொடர்பாக ஆளுநர் RN ரவி நேரில் முறையிடவில்லை என்றும் கடிதம் மூலமாக கூறியதற்கு பேரவை விதிகளின்படி உரிய விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டார். கருத்தை சொல்றாங்க. இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதுல அவங்க அந்த வரம்பை மாத்தியோ ரூலை மாத்தியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை, நாகரிகமும் இல்லை. தேசிய கீதத்தை தான் வெறும் தபால் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த விதியை சொல்லியிருக்கோம். பேரவை விதியில இப்படித்தான் இருக்கு, நாங்க இப்படித்தான் செயல்படுவோம்னு தபால். தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு மரபுகளை கடைபிடிப்பது இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் மரபுப்படி சபாநாயகர் செயல்படுவார் என நம்புவதாக கூறினார். சபாநாயகர்கள் பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் கேட்கறீங்க ரைட்டு தான். சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவர் இருக்கிறார், இது மரபு தானே. அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மரபை நாங்கள் பல முறை கோடிட்டு காட்டினேன். இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இனியும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டாங்க. மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவோம். அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆளுநர் உரையில் தமிழக அரசு பல்வேறு பொய்களை சேர்த்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆண்டு ஆளுநர் உரையில் அடுக்கப்பட்ட பொய்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் கடமை தமிழக பாஜகவுக்கு உள்ளது என்று கூறினார். கடந்த காலங்களில் ஆளுநர் உரையை புறக்கணித்தும் விமர்சித்தும் வெளிநடப்பு செய்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொய்களை தொகுத்து வழங்கிய ஓர் உரையை ஆளுநர் கட்டாயமாக வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நகைமுரண் என கூறியுள்ளார். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 6.6 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்துள்ளதாக பெருமைப்படுவதற்கு முன் முன்னணி மாநிலங்கள் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கொண்டு வந்த முதலீடுகள் எவ்வளவு என்பது திமுகவுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பினார். முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலம் என்பது தவறான தகவல் என்பதை திமுக உணர வேண்டும் என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி காணாமல் போன வெற்றி துரைசாமியின் உடல் 9 நாட்கள் போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது. முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் சிக்கி காணாமல் போனார். இவருடன் சென்ற கார் ஓட்டுநர் தஞ்சின் உயிரிழந்த நிலையில் அவரது நண்பர் கோபிநாத் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். காணாமல் போன வெற்றியை 9 நாட்களாக தேடி வந்த நிலையில் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் சட்லஜ் நதியில் பொவாரி என்ற இடத்திற்கு அருகே ஸ்கூபா டைவிங் வீரர்கள் வெற்றியின் உடலை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட வெற்றியின் உடலை அருகிலுள்ள சிம்லா அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு எம்பால்மிங்கும் செய்யப்பட உள்ளது. இதற்கிடையே வெற்றி துரைசாமி மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மகனை இழந்து சோகத்தில் வாடும் சைதை துரைசாமியின் துயரத்தில் தானும் பங்கேற்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் சைதை துரைசாமிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிப்பதாக அறிக்கை மூலம் கூறியுள்ளார்.
வெற்றி துரைசாமியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் நடந்த கார் விபத்தில் வெற்றி துரைசாமி உயிரிழந்து அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது குறித்த செய்தியை பார்த்து அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் சைதை துரைசாமிக்கு இந்த நேரத்தில் ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பண மோசடி வழக்கில் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியில் இருந்த செந்தில் பாலாஜி மீது வேலை வழங்க பணம் பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அப்போது திமுக அரசில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கையை தொடர்ந்து இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து வந்தார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் 3 முறை ஜாமீன் கோரியும் நீதிமன்றம் அவரது மனுவை நிராகரித்தது. இந்த சூழலில் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார். தமிழக முதலமைச்சருக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். பிணை கோரிய போது அமைச்சர் பதவியில் இருப்பதால் அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு எதிரான சாட்சியங்களை அழிக்கக்கூடும் என அமலாக்கத்துறை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹேமந்த் சோரனின் அமலாக்கத்துறை காவலை மேலும் 3 நாட்கள் நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாகவும் நிலக்கரி சுரங்க முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த மாதம் 31ஆம் தேதி ஹேமந்த் சோரனிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. அமலாக்கத்துறை கைது செய்வதற்கு முன் முதலமைச்சர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஹேமந்த் சோரனின் அமலாக்கத்துறை காவல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அவர் ராஞ்சியில் உள்ள பண மோசடி தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஹேமந்த் சோரனின் அமலாக்கத்துறை காவல் மேலும் 3 நாட்கள் நீட்டிக்கப்படுவதாக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறைக்கு எதிராக ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை வரும் 27ஆம் தேதி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. வரும் மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி ரேபரேலி தொகுதியில் களமிறக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி 2019ஆம் ஆண்டு ரேபரேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது அதுவே தனது கடைசி தேர்தல் என்றும் இனிமேல் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்றும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மாநிலங்களவையில் காலியாகும் 56 இடங்களுக்கு வரும் 27ஆம் தேதி தேர்தல் நடக்கவுள்ளது. இதற்கான வேட்பாளர்களில் ஒருவராக சோனியா காந்தியை களமிறக்க காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடப்பதால் அங்கு அவரை போட்டியிட வைக்கலாம் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கானும் மாநிலங்களவை வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையே சோனியா காந்தி தனது மக்களவை தொகுதியை மகள் பிரியங்காவிற்கு கொடுத்து அவரை போட்டியிட வைக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மணிஷ் சிசோடியாவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை கடந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி சிபிஐ கைது செய்தது. தொடர்ந்து மதுபான கொள்கையில் நடந்த பண மோசடி தொடர்பாக அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. பின்னர் சிசோடியா கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சிறையில் உள்ள மணிஷ் சிசோடியா தனது உறவினர் திருமணத்தில் கலந்து கொள்ள அனுமதி வழங்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவருக்கு இன்று முதல் 15ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி டெல்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக அமலாக்கத்துறை அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் மணிஷ் சிசோடியாவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை அருகே தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற வழக்கில் வடமாநில தொழிலாளர்கள் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ், ஜூஹல், பப்லு ஆகியோர் மதுக்கரை சாலையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை சிட்கோ அருகே உள்ள தண்டவாளத்தை மூவரும் கடக்க முயன்றனர். அப்போது பணியில் இருந்த ரயில்வே காவலர்கள் அபராதம் விதித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அன்றிரவு தண்டவாளத்தில் கற்கள் மற்றும் இரும்பு கம்பிகளை வைத்துவிட்டு தப்பினர். அப்போது அந்த வழியாக வந்த மங்களூரு சென்னை விரைவு ரயில் கற்கள் மீது ஏறிச் சென்றது. இது தொடர்பாக அந்த ரயிலின் ஓட்டுநர் ரயில்வே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ரயில்வே காவல்துறையினர் தண்டவாளத்தில் கற்களை வைத்த வடமாநில தொழிலாளர்கள் 3 நபர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பிரதமர் மோடியை போட்டியிட்டாலும் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைவார் என திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தலைவரோடும் தேர்தல் பிரச்சாரம் போயிருக்கேன், தளபதியோடும் போயிருக்கேன், உதயநிதி ஸ்டாலினும் போயிருக்கேன், எம்ஜிஆரோட போயிருக்கேன். எம்ஜிஆரோட பார்த்து எப்படி பெண்கள் வருவார்களோ, ஒரு காக்கா இருக்காது எம்ஜிஆர் வரத்துல பெண்கள் வரான்னு கேள்விப்பட்டோன்னு ரோடுக்கு வந்துடும். அதே போல காட்சி இப்போது நீங்க பாத்தீங்க, ஊடகங்களை காட்டுங்க. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை பணியாளர்கள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு 2000 பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட நிலையில் பல்வேறு புகார்கள் காரணமாக அவர்களை தேர்தல் ஆணையம் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. இதுகுறித்து பலமுறை முறையிட்ட பிறகு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேர்தல் ஆணையத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு 10,500 ரூபாய் ஊதியத்துடன் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டி சுதேசி பஞ்சாலை அருகே பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்த ஊழியர்கள் போராட்டக் குழு சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. பீகார் சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் தக்க வைத்துக் கொண்டுள்ளார். பீகார் சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் 129 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது. எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்காததால் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிரான வாக்குகள் 0 கணக்கெடுத்துக் கொள்ளப்பட்டது. गणना शुरू की जाए। माननीय सदस्यगण, आज सदन में महत्वपूर्ण कार्य का निष्पादन होना है। सर्वप्रथम बिहार विधानसभा के प्रक्रिया संचालन முன்னதாக ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவரும் சபாநாயகருமான அவத் பிகாரி சௌத்ரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதன் மீதான வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 125 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக 112 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவித்து சபாநாயகர் பதவியில் இருந்து ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவரான அவத் பிகாரி சௌத்ரி நீக்கம் செய்யப்பட்டார். अब सदन का संचालन करेंगे। बहुत बहुत धन्यवाद आप लोग। பெருவில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி பாரம்பரிய நடனமாடி கிறிஸ்தவ திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். புனே நகரில் 40,000 நடன கலைஞர்கள் பல்வேறு கலாச்சார நடனங்களை ஆடி கூடியிருந்த மக்களை உற்சாகப்படுத்தினர். 1960களின் பாரம்பரிய நடனங்கள் அங்கு அரங்கேற்றப்பட்டன. இதனை முக்கியமான கலாச்சார பாரம்பரிய விழாவாக 2014ஆம் ஆண்டு அறிவித்து ஐநா கௌரவப்படுத்தியது. காதலர் தினத்தை ஒட்டி கொலம்பியாவில் பூக்களை விற்பனைக்காக பேக்கிங் செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் அதில் பூக்களின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது. இதனால் கடந்த 6 மாதங்களாக இதற்காக விளைவிக்கப்பட்ட பூக்களை தற்போது பேக்கிங் செய்து அனுப்பும் பணியை ஊழியர்கள் தீவிரப்படுத்தினர். காதலர் தின கொண்டாட்டத்திற்காக கடந்த ஆண்டு 52,000 டன் பூக்கள் கொலம்பியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. பூக்களை பல வகையில் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பணிகளில் பெருநிறுவனங்கள் கவனம் செலுத்தி வருகின்றன. முந்தைய ஆட்சியாளர்கள் 10 ஆண்டுகளில் அளித்த வேலை வாய்ப்புகளை விட தமது அரசு 1.5 மடங்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியின் போது 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கடிதங்களை காணொலி காட்சி மூலம் பிரதமர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமக்கு முந்தைய அரசு ஆட்சேர்ப்புக்கு நீண்ட நாட்களை எடுத்துக் கொண்டதாகவும் லஞ்சத்திற்கு வழிவகுத்ததாகவும் கூறினார். தமது அரசு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்ததாகவும் ஆட்சேர்ப்பு குறிப்பிட்ட நேரத்திற்குள் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். தங்களுக்கு சம வாய்ப்பு இருப்பதாகவும் கடின உழைப்பு மற்றும் திறமையினால் அரசு இயந்திரத்தில் வேலை வாய்ப்பு பெற முடியும் என இளைஞர்கள் நம்புவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். திமுக தனது கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்,
கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தியது. திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் விசிக தரப்பில் கட்சித் தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விசிக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. 3 தனி தொகுதிகளும் 1 பொது தொகுதியும் ஒதுக்குமாறு விசிக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நிர்வாகிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே வெற்றி பெற்ற ராமநாதபுரம் தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டிருப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார். இதேபோல திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கொங்கு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மிகவும் சுமூகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவாகின்ற அந்த நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சந்திக்கும் பொழுது இன்னும் விரிவாக உங்களிடத்திலே எங்களால் சொல்ல முடியும். திமுகவுடனான கூட்டணியில் இருக்கிறோம் என்றும் எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்ற பட்டியலை வழங்கவில்லை என்றும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதவாத பாஜக அரசை அகற்ற வேண்டும் என்பதே நோக்கம் என கூறினார். விருதுநகர் பொறுத்தவரை இறங்கிய தலைவர் நின்ற தொகுதி பழைய தொகுதி சிவாசி தொகுதியா இருந்தது. அதனால ஒரு நம்பிக்கை இருக்கு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடங்களுக்கும் போறேன். நேற்று பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை கூட்டம், இதே மாதிரி கூட்டம் நேற்று மயிலாடுதுறை எல்லா இடங்களும் நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அந்தந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற கட்சி தோழர்கள் இங்க நின்னா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதை வச்சு நாங்க இனியும் பட்டியல் கொடுக்கல, எந்தெந்த தொகுதிகளும் பட்டியல் கொடுக்கல. எங்களுடைய இயக்க நிர்வாகிகளுடையது இங்க இருக்கிற தோழர்களுடைய விருப்பம் என்னன்னா திருச்சியில் நிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த தொகுதி அந்த தொகுதியில முடிவு எடுக்கல. திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிடைச்சாலுமே நான் தான் வேட்பாளர் கிடையாது. அது கட்சி தலைமை முடிவு பண்ணும், கூட்டணி தலைமை முடிவு பண்ணும். பதினான்கு மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது தேமுதிக தலைமையின் விருப்பம் இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யார் கூட்டணிக்கு அழைத்தாலும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என கூறினார். 2014 நமக்கு கொடுக்கப்பட்டது போல சீட்டு, அதாவது 14 சீட்டு கொடுத்து ரெஸ்பெக்டோட மரியாதையோட நமக்கு வழி நடத்துறவங்களோட நம்ம கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க கருத்து தான். இது தலைமையின் கருத்தோ என்னுடைய கருத்தோ கிடையாது. ஆனா கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும் பொழுதுதான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக நாங்கள் தெரிவிப்போம். ஹைதராபாத்தில் பயணியுடன் ராபிடோ ஓட்டுநர் பைக்கை தள்ளிச் சென்ற நிகழ்வு காண்போரை வேதனையடைய செய்திருக்கிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பைக் ராபிடோவில் பயணித்த பயணி பெட்ரோல் தீர்ந்தபோது பைக்கில் இருந்து இறங்க மறுத்திருக்கிறார். இதன் காரணமாக பைக்கை ராபிடோ ஓட்டுநர் பயணியுடன் பெட்ரோல் பங்க் வரை தள்ளிச் சென்றார். இதனை அவ்வழியாக சென்றவர் காணொளி பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் அந்த காணொளி வேகமாக பரவி வருகிறது. அந்த பயணியின் மனிதாபிமற்ற செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். சீனாவில் வானவேடிக்கை ட்ரோன் கண்காட்சி என புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின. சீனாவின் தலைநகர் பீஜிங் உட்பட பல நகரங்களில் 15ஆம் தேதி வரை புத்தாண்டு கொண்டாடப்படும் நிலையில் பல இடங்களில் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஜியோசோ பகுதியில் நடத்தப்பட்ட டிராகன் நடனம் அங்கே கூடியிருந்த மக்களை பரவசப்படுத்தியது. அதேபோல் வானவேடிக்கை மற்றும் ட்ரோன் கண்காட்சியும் காண்போரை மெய் சிலிர்க்க வைக்கும் வகையில் அமைந்திருந்தது. சீன புத்தாண்டு டிராகனின் ஆண்டாக இருக்கும் என்பதால் தைரியம், வலிமை மற்றும் அதிர்ஷ்டம் ஏற்படும் என சீன மக்கள் கருதுகின்றனர். இதனை வெளிப்படுத்தும் வகையில் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக KL ராகுல் விளையாட மாட்டார் என BCCI அறிவித்துள்ளது. அவருக்கு பதில் படிக்கல் அணியில் இணைந்துள்ளார்.
குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இந்தியா இங்கிலாந்து இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி வரும் 15ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய வீரர்கள் ராஜ்கோட் சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் தங்களது பயிற்சியை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான ஒரு புகைப்படத்தை ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக நடைபெற்ற விசாகப்பட்டினம் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவும், ஹைதராபாத் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றுள்ளன. எனவே ராஜ்கோட் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற இந்திய வீரர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். முன்னணி வீரர்கள் விராட் கோலி சொந்த காரணத்திற்காகவும், ஸ்ரேயாஸ் காயம் காரணமாகவும் இத்தொடரில் இருந்து விலகியுள்ளனர். சிவகார்த்திகேயனின் SK21 படத்தின் புதிய அப்டேட்டை அதன் தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் வெளியிட்டுள்ளது. ரங்குன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் இந்த படத்தில் சாய் பல்லவி நாயகியாக நடிக்கிறார். ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். படப்பிடிப்பு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் SK21 படத்தின் டைட்டில் டீசர் வருகிற 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. கமலின் தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து சிவகார்த்திகேயன் நடித்து வரும் இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாக்கி திரைக்கு வர தயாராக உள்ள சைரன் படத்துக்கு UA சான்று கிடைத்திருக்கிறது. அறிமுக இயக்குநர் அந்தோனி பாக்கியராஜ் இயக்கத்தில் சைரன் படம் கிரைம் த்ரில்லராக உருவாக்கியுள்ளது. முன்னதாக வெளியான ஜெயம் ரவியின் இறைவன் படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில் சைரன் திரைப்படத்தில் மிரட்டலான தோற்றத்தில் அவர் காட்சியளிப்பது ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. ஜெயம் ரவிக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்கும் நிலையில் சமீபத்தில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இந்த படத்துக்கு தணிக்கை குழு UA சான்று வழங்கியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. சைரன் திரைப்படம் வருகிற 16ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் சம்பவத்தில் CBCID காவல்துறையின் விசாரணை அதிகாரி திடீரென மாற்றப்பட்டு புதிய அதிகாரியாக கல்பனா நியமிக்கப்பட்டுள்ளார். வேங்கை வயல் கிராமத்தில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி முதல் தற்போது வரை 394 நாட்கள் விசாரணை நடைபெற்றுள்ளது. இந்த வழக்கில் 221 பேரிடம் நேரடி சாட்சியங்கள் பெறப்பட்டுள்ளன. 31 பேருக்கு DNA பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. 10 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் CBCIDயின் விசாரணை அதிகாரியாக இருந்த DSP பால்பாண்டி மாற்றப்பட்டு புதிய விசாரணை அதிகாரியாக DSP கல்பனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் பால்பாண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவருக்கு பதிலாக கல்பனா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் பால்பாண்டி பல்வேறு வழக்குகளை பார்த்து வருவதால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கை விசாரிப்பதற்கென்று புதிய DSPயை நியமனம் செய்திருப்பதாகவும் CBCID காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நங்கநல்லூர் குருவாயூரப்பன் கோவில் கட்டடத்தை ஜாக்கி மூலம் உயர்த்தியபோது கட்டுமானம் சரிந்து விபத்து நேரிட்டது. கோவில் கட்டடத்தை ஜாக்கி மூலம் உயர்த்தும் பணி கடந்த ஓராண்டாக நடந்து வந்த நிலையில் இதற்கு அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் பலமுறை எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் கோவில் நிர்வாகம் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில் ஜாக்கி மூலம் உயர்த்திய கட்டடம் சரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் காயமடைந்தார். அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கட்டடம் அருகில் உள்ள குடியிருப்பில் விழுந்ததில் சுற்றுச்சுவர், வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தன. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் கோவில் நிர்வாகம் மீது புகார் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கட்டடம் சரிந்து விழுந்தது குறித்து சம்பவ இடத்தில் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் அருகே தனியார் கார் தொழிற்சாலையில் மீண்டும் பணி வழங்க கோரி ஆலை முன் குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக போராடிய முன்னாள் அமைச்சர் PV ரமணாவும் கைது செய்யப்பட்டார். அதிகத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கார் தொழிற்சாலையில் வேலை பார்த்த 178 தொழிலாளர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி தொழிற்சாலை முன்பு அதிமுக, VCK, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரின் ஆதரவுடன் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சிறுவர்கள், பெண்கள் உள்பட 80 பேரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். பழனி அருகே செங்கல் சூளையில் வேலை செய்யும் இருளர் தம்பதியர் 2 பேர் தங்களை கடுமையாக தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் மேலச்சேரியை சேர்ந்த ரேணுகா பார்த்திபன் தம்பதியர் 5 மாதங்களுக்கு முன்பு பழனி அருகே நரிக்கல்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளையில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் தங்களை 2 பேர் தாக்கியதாக கூறி தம்பதியர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இதற்கிடையே தங்களை தாக்கியதாக இருவர் மீது சாமிநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் சம்பவத்தன்று தம்பதியர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது உடன் வேலை செய்யும் உறவினர்களான அஜித், சாரதி ஆகியோர் சண்டையை விளக்க வந்தபோது அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது தெரியவந்தது. பதிலுக்கு தம்பதியரும் அவர்கள் இருவர் மீது தாக்கியதாக தெரிகிறது. அதே நேரம் தம்பதியரை கடுமையாக தாக்கியதாக கூறி அஜித், சாரதி மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். தாராபுரம் உப்பாறு அணைக்கு நீர் திறக்கவும், பிஏபி வாய்க்காலில் தண்ணீர் திருட்டை தடுக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தாராபுரம் உப்பாறு அணை நீரை நம்பி 6000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பாசனம் நடைபெறுகிறது. மேலும் 5000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. இந்நிலையில் திருமூர்த்தி அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரை உப்பாறு அணைக்கு திருப்பிவிட வலியுறுத்தி திருப்பூர் ஆட்சியரை நேரடியாக சந்தித்து விவசாயிகள் மனு அளித்தனர். அப்போது பிஏபி வாய்க்காலில் தொடர்ந்து நடைபெறும் தண்ணீர் திருட்டை தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்காததாலேயே தங்களது வாழ்வாதாரமாக உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தண்ணீர் திருட்டை தடுத்து உப்பாறு அணைக்கு நீர்வரத்தை உறுதி செய்ய அதிகாரிகள் ஆவண செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தண்ணீர் திருட்டை ஒழிப்பதற்கு அரசாணைகள் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிஏபி அதிகாரிகள் போய் கோர்ட்டில் நாங்கள் தண்ணீர் திருட்டுகளில் முழுமையாக ஒழித்து விவசாயிகளுக்கு கடைமுறை வரை தண்ணி கொண்டு சேர்த்தோம்னு சொல்லி கோர்ட் அவங்களை அப்ரிசியேட் பண்ணியிருக்குது. ஆனால் ஒரு சிங்கிள் கனெக்ஷனை கூட இவங்க கட் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றம் என்ன செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ண சொல்லிச்சோ அந்த தண்ணீர் திருட்டுகள் ஒருத்தர் மேலே கூட பிஏபி நிர்வாகம், வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்கல. கிருஷ்ணகிரி அருகே நில இழப்பீடு தொகையை வேறு ஒருவருக்கு கொடுத்ததாக கூறி 10க்கும் மேற்பட்டோர் மாவட்ட வருவாய் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூர் அருகே மத்தகிரியில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்க நில எடுப்பு செய்யப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்ட 1 ஏக்கர் நிலத்துக்கான இழப்பீடு தொகையை வேறு ஒருவருக்கு கொடுத்துவிட்டதாக 10க்கும் மேற்பட்டோர் மாவட்ட வருவாய் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தினர். அதிகாரிகள் சர்வே எண்ணை மாற்றி வேறு ஒருவருக்கு தொகை வழங்கியதாக அவர்கள் கூறிய நிலையில் நில எடுப்பு வருவாய் அலுவலர் இழப்பீடு தொகையை வழங்க 2.5 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் தெரிவித்தனர். அலுவலரின் ஓட்டுநர் மூலமாக அவருக்கு 24 லட்சம் ரூபாய் வழங்கியதாக கூறிய அவர்கள் அதிகாரி இழப்பீடு தொகை வழங்காமல் தங்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து வருவாய் அலுவலரிடம் கேட்டபோது நீதிமன்றம் உறுதி செய்த நபரிடமே இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேவையில்லாமல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே மாற்றுத்திறனாளி மாணவரை டிக்கெட் பரிசோதகர் ஒருமையில் திட்டும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பனியங்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவரான ஆகாஷ் கல்லூரி முடிந்து பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அப்போது பேருந்தில் கூட்ட நெரிசல் காரணமாக மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை காண்பித்து அவரால் டிக்கெட் எடுக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்தில் சோதனை மேற்கொண்ட டிக்கெட் பரிசோதகர் ஆகாஷின் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை பிடுங்கிக் கொண்டு தர முடியாது என ஒருமையில் பேசிய காட்சி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. இதுகுறித்து டிக்கெட் பரிசோதனை செய்யும் அலுவலகத்தில் கேட்டபோது மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை காண்பித்து டிக்கெட் எடுக்காதது தவறு என விளக்கமளித்தனர். ஹரியானாவில் ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீசி காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். விவசாயிகள் போராட்டம் வலுப்பெற்று வரும் நிலையில் அவர்களை தடுக்க டெல்லி எல்லையில் காவல்துறையினர் பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீசுவது தொடர்பாக ஹரியானா காவல்துறையினர் ஷம்பு எல்லையில் சோதனை மேற்கொண்டனர். அது வெற்றி பெற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலில் தை வெள்ளி விளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் தை மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும்.
அதனை பின்பற்றி டெக்சாஸ் மாகாணம் பியர்லண்ட் நகரில் உள்ள ஸ்ரீ மீனாட்சியம்மன் கோவிலிலும் தை திருவிழா கொண்டாடப்பட்டது. தை வெள்ளி விளக்கு பூஜையை ஒட்டி அம்பாளுக்கு தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்த பக்தர்கள் தேவிகளின் பிரதிநிதியாக 3 உயரமான விளக்குகளை ஏற்றினர். மேலும் 40க்கும் மேற்பட்ட பெண்கள் பாரம்பரிய உடைகளில் பங்கேற்று தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள் மாலை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது.